திருக்குறள் அதிகாரம் 29. கள்ளாமை. எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு. அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும். களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும். அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறிய பின் அழியாத துன்பத்தை தரும். அருள்கருதி அன்புடைய ராதல் பொருள்கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண்ணில். அடுத்தவர் பொருளை திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது. அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர். களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண்டையில். உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது. அளவறிந்தார் நெஞ்ச தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளை திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மட்டைய தேற்றா தவர். அடுத்தவர் பொருளை திருடுவதை தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதியற்ற அந்தச் செயல்களாலேயே அழிந்து போவார். கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்வார்க்கு தள்ளாது புத்தேளுலகு. திருடுபவரை அவரது உயிரும் வெறுக்கும் திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது.